வணக்கம்பளி. நாளைக்கு ஃபீஸ் கொண்டு வரலன்னா டியூஷனுக்கு வர வேண்டான்னு சாரு சொல்லிட்டாரு. 7 வயது மகன் தங்கராசு அம்மா அருக்காணியிடம் சொன்னான். அருக்காணியும் வருத்தத்தோடு காலண்டரை பார்த்தாள். இன்று தேதியோ 25. 1ஆம் தேதி வராமல் அவள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவள் 3 வீடுகளில் வேலை பார்க்கிறாள். 2 வீடுகளில் அட்வான்ஸாக எப்போதோ பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது. 3வது வீட்டு எசமான் வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கராராக சொல்லியிருந்தார். அவளுடைய கணவனும் குடிகாரன், பத்தாத குறைக்கு திருடனும் கூட. இப்போது ஜெயிலில் தான் இருக்கிறான். வெளியே வர 6 மாதம் ஆகும். ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகரணமாக போவது இல்லை. அவனுக்கும் சேர்த்து இவள்தான் செலவு செய்ய வேண்டும். ஒரே மகன் தங்கராசு. படிப்பில் கொஞ்சம் மக்கு. டியூஷன் போனால்தான் நல்ல மார்க்கை வாங்குகிறான். போகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் 40ஐ தாண்டுவதே கஷ்டம்தான். அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறாள். ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது. மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது. 1ஆம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் 100 ரூபாயை 25ஆம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியாரு தான் என்ன செய்வார்? பாவம், அவருக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதே என்று அருக்காணிக்கு தோன்றியது. அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவும் இல்லை. இந்த பாலா போன மனுஷன் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லையே என்று விரக்தியுடன் வாய்விட்டும் சொன்னாள். தங்கராசு இந்த கால குழந்தைக்கு ஏற்பது போல சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான். நாளைக்கு நான் டியூஷன் போகலாமா வேண்டாமா, அதை சொல்லு முதல்ல என்று. அருக்காணியோ பெருமூச்சு விட்டாள். வேறு வழியில்லை. அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த 3வது வீட்டுக்கார எஜமானை தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தும் கொண்டாள். 2 வருஷமாக அவர் அந்த வீட்டில்தான் வேலை பார்க்கிறாள். இந்த ஒரு தடவையாவது அவர் உபகரணம் செய்தால் நன்றாக இருக்குமே. அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த அம்மாளோ இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவி விட்டு வர வேண்டும். இதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருக்காணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். போகும்போதே தங்கராசு கேட்டான், அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னால் என்ன செய்கிறது என்று. வாயை மூடிட்டு வாடா, போகிறப்பவே அபசகுணமாக பேசாதடா என்று தன் மகனை அழைத்தும் சென்றாள். அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவருடைய நண்பர்களுடன் பேசி கொண்டு இருந்தார். அவள் தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்தவுடனேயே அவர் முகம் சொல்லியிருந்தார். உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பையனை எல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு. இல்லை ஏச்சம்மா, ஒரு ஓரமாக சும்மா உட்கார்ந்துருவான், குறும்பு செய்ய மாட்டான். வேண்டா வெறுப்பாக அவர் தலையசைத்தார். மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்காரவும் வைத்தாள். சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவவும் ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திலேயே 2 காஃபி டம்ளர்களை கழுவ போட அந்த வீட்டு உரிமையாளர் உள்ளே வந்தார். தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை மெல்ல கேட்டாள் அருக்காணி. எஜமா, ஒரு சின்ன உதவி. என்ன? அட்வான்ஸாக ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும் என்றாள். ஆமாம், உன் பையன் என்ன படித்து கலெக்டராக போகிறானா? டியூஷன் ஃபீஸ் கேட்குற? நான் முதலையே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அட்வான்ஸு கடன் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு. அவர் நிற்காமல் சத்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார். அருக்காணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது. பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனிதருக்கு மனம் சிறிதாக இருக்கிறது என்று நினைத்தும் கொண்டாள். ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவியும் முடித்தாள். மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகிற வழியில் அவள் தன்னுடைய கண்களை துடைத்து கொண்ட போது தங்கராசு கேட்டான், அழுகுறியாமா என்று. இல்லடா, கண்ணில் தூசி என்றாள். நீ எதுக்குமா கவலைப்படுற? இதோ பாத்தியா என்று தங்கராசு 100 ரூபாய் தாளை ஒன்றை அவளிடம் காண்பித்தான். அருக்காணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டால், இது எங்கடா கிடைச்சது என்று. அந்த வீட்டில் கீழே கிடச்சிதுமா, அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை நைஸாக எடுத்துட்டு ஜோப்பில் போட்டுக்கிட்டேன் என்றான். அருக்காணியோ அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தாள். இது என்ன திருட்டு பழக்கம்? எப்போ இருந்து ஆரம்பிச்சது? அப்பம் புத்தி அப்படியே வந்திருக்கு உனக்கு. ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பிழைக்கணும் தாண்டா மனுஷன். இவ்வளோ கஷ்டப்படுறனே, ஏன்? என்ன காரியம் நீ செஞ்சிருக்க? அப்படியே திரும்பி மகனை தரதரவென இழுத்து அந்த வீட்டுக்கு சென்றாள். இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பனிடம்தான் பேசி கொண்டு இருந்தார். அவளை மீண்டும் பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார், என்ன என்று. என் மகன் தெரியாதனமாக தப்பு செஞ்சிட்டான் எசமா. கீழே விழுந்து கிடந்ததாம் இந்த 100 ரூபாய், அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அவள் அந்த 100 ரூபாயை அவரிடம் நீட்டினாள். அவரோ தங்கராசுவை சுற்றெரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே 100 ரூபாய் தாளை வாங்கினார். உன் புருஷன் பிட்பாக்கெட்டு, அதனால் வேலையை சேர்த்துக்க வேண்டான்னு
அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உன் பையனும் அதையே செஞ்சிருக்கான் என்றார். வார்த்தைகள் சுற்றெரிக்க துடிதுடித்து போனாள் அருக்காணி. அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதரின் முன்பு இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகை அழுகையாக அவருக்கு வந்தது. என்ன எஜமா, குழந்தை ஏதோ தெரியாதனமாக செஞ்சிட்டான், இப்படி சொல்கிறீங்களே. அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திரும்ப கொடுத்துட்டேன்ல. அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார். கோபத்துடன் சொன்னார், நீயா கொண்டு வந்து தந்திருக்கலன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும். திருட்டுத்தனம் செய்யலாமா? தான் அதை சொல்லக்கூடாதான். இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம். நாளையிலிருந்து நீ வேலைக்கே வராதே என்றார் கோபமாக. உடனே அருக்காணியோ கூனி குறுகி போனாள். என்ன மனிதர் இவர்! ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு 1000 வீடு இருக்கு என்று எண்ணியவளாக சொன்னால், சரி அசமா, நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரலை. இந்த 25 நாள் நான் செய்த வேலைக்கு சம்பளத்தை கொடுத்துடுங்க, நான் போயிடுறேன் என்றாள். வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது. முதலில் என் வீட்டில் என்னென்ன எல்லாம் பொருள்லாம் காணாமல் போயிருக்குன்னு என்பதை நான் கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நான் நயா பைசா தரமாட்டேன் என்றார். மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண் கலங்க பார்த்தாள் அருக்காணி. அவர் அவளை ஒரு புழுவாக பார்த்துவது போல் இருந்தது இவளுக்கு. பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரோ நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தாள் அருக்காணி. ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார். ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். திரும்பி வருகிற போது அவள் மனமெல்லாம் ரணமாக இருந்தது. தங்கராசுவோ அளவில்லை. அவன் முகத்தை உர்ரென்று வைத்திருந்தான். அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது. அவளால் அதை தாங்க முடியவில்லை. அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் எண்ணி நகைப்பது போல இருந்தது அவளுக்கு. மனமும் வலித்தது. சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார்கள். அப்போது அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. திடீரென பயத்துடன் அருக்காணி அந்த காரை பார்த்தாள். அந்த வீட்டுக்காரரின் நண்பர்தான் காரில் இருந்து இறங்கினார். அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. தலைகுனிந்து நின்றாள். அவரோ ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டினார். பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கலாமா, அது என்னோடது தான். அங்கே இந்த கார்டை கொண்டு போ. நாளைக்கு காலையில் காமி, உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க. நான் சொல்லி வைக்கிறேன் என்றார். அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 3 மாடி கட்டிடம். அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கிறாள். அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்குமா என அவள் கனவில் கூட அவள் நினைத்ததே இல்லை. அவரோ அவளை பார்த்து கனிவாக சொன்னார், நியாயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமா. ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு. பல ஊர்களில் நான் தொழில் செய்கிறேன். என்னோட அனுபவம் இது. பணத்தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகனும் பார்க்காம அந்த பணத்தோட திரும்பி வந்த பாரு. உன்னை மாதிரி ஒரு வேலையாள் கிடைக்கணும்னா 1000ல் ஒருத்தரை தேத்துறது கூட கஷ்டமா. நாளைக்கு கண்டிப்பா வா என்று சொன்னவர் சட்டை பையிலிருந்து சில 100 ரூபாய்களை எடுத்து அவள் கையில் திணித்தார். ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே, இதை வச்சுக்கோ என்றார். எதிர்பார்க்காமலேயே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைத்த இந்த தருணத்தில் அவன் ஞானயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்திவிட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.